அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காணொளியை நான் போஸ்ட் செய்வதற்கு காரணம், இதில் நாம் காணப்போகும் யாவும் உங்கள் இருதயத்தை ஒரு சில நிமிடங்கள் அசைக்கும் என்ற நம்பிக்கையில்தான். நான் பொழுதுபோக்கிற்காக சில காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கும் போது சில காணொளிகள் என் இருதயத்தை நொறுக்கி போட்டது. நான் பார்த்து ரசித்து உணர்ந்து கொண்ட சில காரியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆம் அன்பர்களே, நாம் எதற்கு வாழ்கின்றோம்? யாருக்காக வாழ்கின்றோம்? பணத்தை சம்பாதிக்க காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு ஓடுகின்றோம். ஆனால் ஒரு நிமிடம் நின்று இன்றைக்கு யாருடைய புன்னகையையாவது அன்பையாவது சம்பாதித்தோமா என்று யோசித்திருக்கிறீர்களா? வேலை அலுவலகத்திலும் சரி, வீட்டிலும் சரி, நாம் ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது எவ்வளவு நரகம் இல்லையா? இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு விலைமதிப்பில்லாத ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லப் போகின்றேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சந்தோஷமாக இருக்க பணம் தேவையில்லை என்பதுதான் அந்த வாழ்க்கை தத்துவம். வீண் கௌரவத்திற்காகவும் பிடிவாதத்திற்காகவும் அலட்சிய போக்கினாலும் அனுதினமும் நம் சொந்த உறவுகளை நாம் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று உணர்ந்திருக்கிறீர்களா? அலுவலகத்தில் நாம் தவறே செய்யவில்லை என்றாலும் வேலையை காப்பாற்றிக் கொள்ள யாரோ ஒரு சில உயர் அதிகாரியினிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றோம். ஆனால் நம்மை வாழ்க்கை துணையாக ஏற்று தன் வாழ்க்கையை முழுவதுமாய் தந்த கணவனிடமோ மனைவியிடமோ நாம் எத்தனை முறை சாரி என்று சொல்கின்றோம்? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். நாம் ஈழ வயதில் இருக்கும் உத்வேகத்துடன் வாழ்ந்து விடுகின்றோம். ஆனால் நம் முதிர் வயதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். அப்பொழுது நம்முடன் துணையாய் நிற்பது நம் கணவரோ மனைவியோ மட்டும்தான். நிலையான காரணமே இல்லாமல் இன்று எத்தனை விவாகரத்து வழக்குகள்! திருமண பந்தம் என்பது நீதிமன்றத்தில் முடிவதல்ல, அது அன்பின் நீதியில் முடிவது. ஒருவரோடு ஒருவர் பேசித் தீர்த்திருந்தால் இன்று வாழ்க்கை சந்தோஷமாக இருந்திருக்குமே என்று பின்னாட்களில் அழுது கொண்டிருக்கும் எத்தனை பேரை நாம் கடந்து செல்கிறோம். வாழ்வது ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ்வது எவ்வளவு முக்கியம்! நாம் முதிர் வயதில் ஓய்ந்து உட்காரும்போது அசைபோட எத்தனை மலரும் நினைவுகளை சேகரித்து வைத்திருக்கிறோம். சிந்தித்துப் பாருங்கள். அன்பு எப்போதும் உங்களை கைவிடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.